நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஒவ்வொன்றும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் தெரிஞ்சிருக்கிற பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜிமெயிலை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா? வரக்கூடிய இமெயிலை மட்டும் செக் பண்ணுறது இல்லைங்க, அதே மாதிரி அதே ஜிமெயிலில் நீங்கள் இமெயிலையும் கம்போஸ் பண்ணுறீங்களா? கம்போஸ் பண்ணும்போது இந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு தெரியல, பட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு. தெரியாதவங்க இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, இப்போ ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. நிறைய இமெயில் வந்திருக்கும், நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, படித்து பார்த்துருப்பீங்க, ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, டெலிட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதோட சேர்த்து கீழே பாருங்கள், பாட்டம் ரைட்டில் கொஞ்சம் மேலே கம்போஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய இமெயிலை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கோ இல்லை அஃபிஷியலாவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சவங்க இந்த பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கம்போஸ் அதில் டேப் பண்ணுறேன். சரி, டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் டு அட்ரஸ், நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அட்ரஸை அப்படியே மலன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அடுத்து பக்கத்தில் பாருங்க, ஒரு டிராப் டவுன் ஏரோ இருக்கு, அதுக்குள்ள போனீங்கன்னா என்னடா இது அடுத்த 2 லைன் வந்திருக்கு, இது எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல சிசின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கார்பன் காப்பி. கீழே பாருங்க பிசிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிளைண்ட் கார்பன் காப்பி. இந்த 2 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு சிசி பண்ணலாம், இன்னொரு இமெயில் அட்ரஸ் வந்து இதுல பதிவு பண்ணலாம். அப்படி பதிவு பண்ணும்போது இந்த டூ அட்ரஸ்ல உள்ளவர் வந்து இந்த சிசியை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சிசி உள்ளவர் வந்து இந்த டூ அட்ரஸ்ல உள்ளவரை பார்க்கலாம். அதே மாதிரி யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்களையும் பார்க்கலாம், இந்த டூ அட்ரஸ் சிசி இந்த 2 பேரும். ஆனா மூணாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பி. இவர் வந்து இந்த சிசியை பார்க்க முடியாது, டூ அட்ரஸை பார்க்க முடியாது. ஒன்லி யாரு சென்ட் பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த பிசிசி பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டூ அட்ரஸும் சிசியும் இந்த 2 பேரும் இந்த பிசிசியை பார்க்க முடியாது. ஸோ இவ்வளவுதாங்க மேட்டர். ஸோ இதை பத்தி நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இமெயிலை கம்போஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நண்பர்களே, அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு மொபைல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இன்ஸ்டாகிராம் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கானது. உங்க போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கா? ஸோ அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கான்செப்ட். டாப் ரைட்ல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல ஸ்டோரின்னு இருக்கா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ இந்த பகுதியில் கேமரா ஐக்கான் இருக்கும், இல்லைனா உங்க போனோட கேலரியில வந்து ஏதாவது ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். நான் போனோட கேமராவை ஆக்டிவேட் பண்ணி அது மூலியமா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு போட்டோ எடுக்க போறேன். டேப் பண்றேன், போட்டோ எடுத்தாச்சு. இப்போ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய ஸ்டோரியை நான் அனுப்ப போறேன். ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா மேலே டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஐக்கான் இருக்கு, அதுக்குள்ள போய் நீங்க என்னத்தை அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். கீழே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்க பார்க்கலாம், அதை நீங்க டேப் பண்ணுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி வந்து சஜஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஸோ இது இல்ல வேற இன்னொருத்தரை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நீங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னா டாப்ல பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க சர்ச் பண்ணலாம். இப்படி சர்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வரும். ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பட்டன் பார்க்கலாம், அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல ரைட் மார்க் டிஸ்ப்ளே ஆகும். அதாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல. கீழே பாத்தீங்கன்னா டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல வந்து ஒரு நபரை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ பக்கத்துல பாருங்க ஒரு ரைட் ஆரோ இருக்கு, அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் யாருக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கா யுவர் ஸ்டோரிஸா? நான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். எத்தனை பேருனா ஒரு நபரை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் அவருக்கு ஷேர் பண்ண போறேன். ஷேர் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோடனே பாருங்க டாப்
லெஃப்ட்ல அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல வந்து ஒரு ரிங் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், அதாவது யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படித்தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க உங்களுடைய ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி இந்த ஸ்டோரி வந்து நீங்க delete பண்ணா பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு, அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் delete அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் வந்து பெர்மனண்டா delete ஆயிடும். delete அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சென்டர்ல பார்க்கலாம். யூ கேன் ரீஸ்டோர் unarchived stories for 24 hours or 30 days for archived stories. அதாவது நீங்க delete பண்ணக்கூடிய இந்த ஸ்டோரிஸ் வந்து ஒரு 24 hours இல்லனா 30 days for archived stories. archive storiesக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு டைம் கொடுக்குறாங்க, நம்ம delete பண்ணிடலாம். இந்த போட்டோ delete ஆயிடுச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ஸ்டோரிஸ் அனுப்பணும், எப்படி delete பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான மொபைல் டிப்ஸ், அதுவும் அப்ளிகேஷன் வடிவத்தில் வந்திருக்கு. ஆமாங்க, இனி டோர் டெலிவரி பண்ண போறாங்க. எதை? மெடிசனை. Flipkart அறிமுகப்படுத்திருக்காங்க ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஜெனுனான மெடிசன் ஃபுல்லா உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஸோ அந்த ஒரு வசதியை Flipkart அறிமுகப்படுத்துறாங்க. விரைவில் நீங்க அதை பயன்படுத்தலாம். இவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அமேசான் வந்து இந்த சர்வீஸை தொடங்கிட்டாங்க. நீங்களும் அதை பயன்படுத்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி Flipkartடும் களத்தில் இறங்கியிருக்காங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். எப்படி அமேசான் ஃபார்மசி வந்து இந்த ஃபார்மசிக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க, அதே மாதிரி Flipkart ஹெல்த் பிளஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வழியாக நீங்கள் உங்களுடைய மெடிசனை வந்து ஆர்டர் பண்ணலாம். அவங்க ஜெனியூனான முறையில் ஆல் ஓவர் இந்தியாவும் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லோகோவோட இப்படி ஒரு இமேஜோட லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க, ட்ரஸ்டட் பை ஓவர் a million families 3 விஷயங்களை இதில் காட்டுறாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அதில் கொடுத்துருவோம். இப்போ சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் வித் வெரிஃபிகேஷன் கோட். ஸோ ஒரு 5 டிஜிட்டில் ஒரு லாகின் நம்பர் வரும் உங்கள் ஃபோனுக்கு, அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி சென்டரில் ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ Flipkart ஹெல்த் பிளஸ் டு அக்சஸ் திஸ் டிவைஸ் லொகேஷன், அதாவது உங்களுடைய லொகேஷனை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு Flipkart வந்து அனுமதி கேட்குது. வைல் யூசிங் த ஆப் ஒன்லி திஸ் டிடெக்டிங் யுவர் கரண்ட் லொகேஷன். சரிங்களா, தப்பான லொகேஷனை கொடுத்துருக்கு, இல்லைனா உங்களுடைய பின்கோடு நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. வாவ், டெலிவரிங் டு தென்காசி. சரிங்களா, லொகேஷன் கொடுத்தாச்சு. இனி நீங்க மெடிசனை ஆர்டர் பண்ணலாம் Flipkart ஹெல்த் பிளஸ் வழியா. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, மெடிசன்ஸ், ஹெல்த் கேர், கேட்டகரிஸ், ஆஃபர். வாவ், சேம் அமேசான் ஃபார்மசி மாதிரியே உங்களுக்கு இவங்களும் டெலிவரி பண்ணுவாங்க. ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. வேற பார்த்தீங்கன்னா கீழே கேட்டகரிஸ், வாவ் தனித்தனியாக போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர் டிஸ்பிளே இருக்கு, மை ஆர்டர், அதுக்கப்புறம் மை அட்ரஸ், ஏதாவது ஹெல்ப், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட், எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்த்தா இந்த அப்ளிகேஷன் Flipkart ஹெல்த் பிளஸ் தேவைப்படுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்ல ஒண்ணுமே கிடையாது, பட் இந்த வெப்சைட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் கூட ஆஸ்கார் விழா நடந்துச்சு பாத்தீங்களா, ஃபெஸ்டிவல். அப்போ ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு காமெடியனை வந்து கன்னத்தில் அரைஞ்சாரு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, அதாவது லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுல என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? வாங்க, மொபைல் டிப்ஸ்க்கான ஒரு அருமையான வெப்சைட். அதாங்க ஆஸ்காரில் நடந்த ஒரு சம்பவம். அதை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் லான்ச் ஆயிருக்கு. செமையா இருக்கும். கண்டிப்பா ஓப்பன் பண்ணுங்க உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை. உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சமானது கூகுளோட குரோம் ப்ரௌசர். இதாங்க அந்த வெப்சைட், slapchris.com. How fast can you slap Chris Rock? அவரை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பீங்க அப்படிங்கிறத இதில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் டேப் டு ஸ்டார்ட், இதில் இந்த கையில் டேப் பண்ணுங்கள். கிறிஸ் ராக்கோட முகத்தை இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த கை இருக்குல்ல, லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் அவருக்கு நேராக இழுங்க. 9 km/h ஸ்லாப் பண்ணுங்க. 25 km/h 21 km/h. இந்த மாதிரி ஒரு கேமு நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த பாருங்க, வேற என்ன இருக்குது இதில், யூ கேன் நவ் பஞ்ச் புட்டின். அதை நம்ம டேப் பண்ணுவோம். வா, பஞ்ச் பண்ணக்கூடியது இருக்குங்க. பஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கேமும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 31 km/h. செம்மல, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான டிப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல நான் சொல்றது எல்லாமே வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.